சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்தியா ரஷ்யா இரண்டு நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இரண்டு நாடுகளும் தங்களின் பொருளாதாரத்தை தாங்களே அழித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் விரைவாக முன்னேறி வரும் இந்தியா ரஷ்யாவுடன் நட்பாக இருப்பதை விரும்பாத டிரம்ப் தன்னுடைய கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைந்த அளவிலேயே வர்த்தகம் செய்து வருகிறது. ஏனெனில் இந்தியாவில் விதிக்கப்படும் வரிகள் உலகிலேயே மிக அதிகமாக உள்ளன. அதேபோன்று ரஷ்யாவுடனும் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை. ஆகவே இப்போது இருப்பது இப்படியே இருக்கட்டும். ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெட்வெடேவ் இன்னும் தன்னை ஜனாதிபதியாக நினைத்துக் கொண்டு வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். அவர் ஆபத்தான பாதையில் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இரண்டு நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்லுறவு இருந்த போதிலும் அதிகப்படியான வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக கட்டுப்பாடுகள் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் குறைவாகவே உள்ளது என்றும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று எனவும் சாடியுள்ளார். இந்தியாவின் ராணுவ தளவாட தேவைகளில் பெரும்பாலானவை ரஷ்யாவிலிருந்தே பூர்த்தி செய்யப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி வாங்கும் நாடுகளில் இந்தியாவும் முன்னிலையில் உள்ளது. உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவின் போக்கை உலக நாடுகள் கண்டித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்தே அதிக அளவில் எண்ணெயை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இன்றிலிருந்து வரி விதிக்கப்படுகிறது. இது இந்தியாவுக்கு விதிக்கப்படும் ஒரு அபராதமாகவே இருக்கும் என டிரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தானுடன் புதிய வர்த்தக உடன்பாடு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்த சில மணி நேரங்களிலேயே இந்த அறிவிப்பு வெளியானது. பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்திருப்பது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில கருத்துக்களையும் டிரம்ப் முன்வைத்திருப்பது இந்தியாவை மேலும் அதிருப்தி அடைய செய்துள்ளது. இந்தியா மீது இருக்கும் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் டிரம்ப் தற்போது பாகிஸ்தானுக்கு தன்னுடைய ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா பாகிஸ்தான் இடையே ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த ஒப்பந்தம் கச்சா எண்ணெய் தொடர்பானது. இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானின் எண்ணெய் வளங்களை கூட்டாக ஆய்வு செய்து மேம்படுத்துவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இது இந்தியாவுக்கு எண்ணெயை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் என்று கூட டிரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்களை வெட்டி எடுத்து உலக நாடுகளுக்கு விற்க அமெரிக்கா உதவி செய்யும் என்றும் அந்த எண்ணெயை கூட இந்தியா வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம் என்று சூசகமாக பேசியிருக்கிறார் டிரம்ப். அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இணைந்து புதிய எரிசக்தி நிறுவனத்தை உருவாக்கும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளன. இது குறித்து டிரம்ப் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாகிஸ்தானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு நாடுகளும் இணைந்து எண்ணெய் வளங்களை மேம்படுத்த முடியும். இந்த கூட்டு முயற்சிக்கு தலைமை தாங்க ஒரு எண்ணெய் நிறுவனம் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படும். ஒருவேளை பாகிஸ்தான் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கவும் வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் மூலம் அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவு மோசமடைந்திருப்பதோடு வெளியுறவுத்துறைக்கு இது ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது இருக்கிறார். Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.